வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 143 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 143 ஆஃப் IPC பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள பின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 143 ஆஃப் IPCல என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 142ல பீயிங் a member of unlawful assemblyயோட டெஃபினிஷன் பத்தி பார்த்திருந்தோம். யார் யாரெல்லாம் சட்டவிரோதமான கும்பல்ல உறுப்பினர் அப்படிங்கறத பத்தி டெஃபினிஷன் பார்த்திருந்தோம். செக்ஷன் 143 ஆஃப் IPCல என்ன சொல்றாங்கன்னா, அதோட பனிஷ்மெண்ட், அதாவது சட்டவிரோதமான ஒரு கும்பல்ல அங்கம் வகிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத செக்ஷன் 143ல சொல்றாங்க. செக்ஷன் 143 பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா 6 மாத கால சிறை தண்டனையும் அபராதமும் சேர்த்தும் விதிக்கலாம், தனித்தனியாகவும் விதிக்கலாம் அப்படிங்கறதான் இதுல பனிஷ்மெண்டா சொல்றாங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் காகனைசபிள் அஃபென்ஸ் தான், பெயிலபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். ட்ரையலை பொறுத்த வரைக்கும் மஜிஸ்ட்ரேட் லெவல் ட்ரையல், ஏதாவது ஒரு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் இதுக்கான ட்ரையல் நடக்கும். பொது அமைதிக்கு விரோதமான குற்றங்கள் பத்தி தான் சாப்டர் 8ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்திய தண்டனை சட்டம் பத்தி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ உங்க நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.